சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். குற்றம் புதிது பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. காவல்துறை உதவி ஆணையர் மதுசூதன் ராவின் மகளான நாயகி சேஷ்மிகா கனிமொழி வேலை முடிஞ்சு இரவு நேரத்துல வீட்டுக்கு வரும்போது காணாம போயிடுறாங்க. ஆட்டோவில் வருவதாக தகவல் தெரிவித்த மகள் வீடு திரும்பாததால் கவலை கொள்ளும் மதுசூதன் ராவுக்கு மறுநாள் காலையில இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கிடப்பதாக தகவல் வருது. இதுக்கு நடுவுல தான் ஒரு பெண்ணை கொலை செய்துட்டேன்னு நாயகன் தருண் விஜய் போலீஸ்ல சரணடைகிறார். தருண் விஜய் கொலை செஞ்சதா சொல்லும் பெண் சேஷ்மிகா கனிமொழியான்ற கோணத்துல காவல்துறை தேடுது. இந்த கொலை மட்டும் இல்ல, மேலும் 2 கொலைகளை செஞ்சிருப்பதாகவும் சொல்றாரு நாயகன். ஆனா கொலை செஞ்சவங்கல்ல சேஷ்மிகா கனிமொழியான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த நிலையில அவர் கொலை செஞ்சதா சொல்லப்படும் 2 பேரும் உயிரோடு இருப்பதாக போலீஸ் கண்டுபிடிக்குது. அப்படின்னா அவர் சொல்லும் 3வது கொலைக்கும் சேஷ்மிகா கனிமொழிக்கும் என்ன தொடர்பு? உயிரோடு இருக்கிறவங்கள கொலை செய்து விட்டதா சொல்லும் தருண் விஜய் யார்? எதுக்காக இப்படி சொல்றாருன்னு கேள்விக்கெல்லாம் பதில கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லரா சொல்றதுதான் குற்றம் புதிது படத்தின் நீதி கதை. நாயகனா தருண் விஜய் முதல் படத்திலேயே அழுத்தம் திருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து சிறப்பா நடிச்சிருக்காரு. நடனம், ஆக்ஷன், நடிப்பு, சென்டிமெண்ட்னு நடிப்புல பூந்து விளையாடி இருக்கார். நிச்சயம் இவர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனா வலம் வருவாருன்னே சொல்லலாம். நாயகியா நடிச்ச சேஷ்மிகா கனிமொழி கண்கள் மூலமாகவே உணர்வுகளை வெளிப்படுத்தி நடித்திருக்காங்க. மொத்தத்தில் நாயகனுக்கு ஈக்குவலாவே நடிச்சு பேர் வாங்கிடுறாங்க. மதுசூதன் ராவ், ராம்ஸ், நிழல்கள் ரவி, பாய்ஸ் ராஜன் எல்லாருமே திரைக்கதைக்கு பலம் சேர்க்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இசையமைச்சர் கரண் பி கிருப்பா பாடல்களையும் பின்னணி இசையும் கமர்ஷியல் அம்சங்களோடு பயணித்து படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு. ஒளிப்பதிவு செஞ்ச ஜேசன் வில்லியம்ஸின் கேமரா பார்வையாளர்களை கவர்ந்து இழுக்கும் விதத்துல படமாக்கி இருக்கார். எழுதி இயக்கிருக்கும் லோகா ஆம்ஸ்ட்ராங் திறமையான திரைக்கதையை அமைச்சு சிறப்பா இயக்கியிருக்காரு. அவருக்கு சென்னை பத்திரிகாவில் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.